சென்னை மகாகவி பாரதி நகரில் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள மக்கள் பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சவுந்தரராஜனை இன்று சந்தித்து தங்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், மகாகவி பாரதி நகர் மக்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனிடம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள், மேலும் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பதில் அளித்திருக்கிறார்? கலாநிதி, ஏதாவது கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக மகாகவி பாரதியார் நகரில் இருக்கக்கூடிய 188 குடும்பங்களை சேர்ந்தவர்களும் தங்களுக்கு மாற்று இடம் அல்லது சுகாதாரத்தோடு கூடிய குடியிருப்புகள் வழங்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சுமார் 7.5 ஆண்டுகளாக நீடித்து வரும் போராட்டத்திற்கு தற்போது வரை முடிவு கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த புதன்கிழமை என்று வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டம் நடத்திய பின்பு, அதாவது 2 தினங்களுக்குள் உங்களுடைய இடத்தை நாங்கள் நேரடியாக பார்த்து ஆய்வு மேற்கொண்டு உங்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் வீட்டு வசதி வாரியத்துறை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளும் யாரும் இந்த பகுதியை பார்வையிடவில்லை என்றும், எனவே அது குறித்து எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இவர்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டும் என்றால், இன்று காலையில் கூட பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனை நேரில் சந்தித்த இவர்கள் தங்களுக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைத்தார்கள். ஏற்கனவே பல முறை இவர்கள் மனு கொடுத்தும் கூட இதுவரை எந்த ஒரு அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு துறை சார்பிலும் இவர்களுக்கு மாற்றிடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லலாம். சந்தித்த இவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், அதாவது பல வருஷமா நாங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுதான் இருக்கும், ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பலன்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் இதே வடிவத்தில் இருக்காது. நாங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக சாலை மறியல் போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொன்னதாகவும், அதற்கு பதிலளித்த பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள், அதாவது இன்னும் 2 தினங்களுக்குள் உங்களுக்கு என்ன விதமான மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியும், நானே நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு உங்களுக்கான பதில்களை சொல்ல விரும்புகிறேன். இல்லை என்றால் தொடர்ச்சியாக உங்களுடன் நானும் சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதாவது இந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு போராட்டத்தையும் கடந்து தற்போது அது தொடர்ந்து பின்பக்கமாக நாம் பார்த்தோம்னா பல்வேறு விதமான விஷயங்கள் இவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சரி மாணவர்களையும் சரி பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இருக்கக்கூடிய எனக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய அதாவது சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தங்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள். இவர்களில் சுமார் இந்த இஸ்ரேல் அப்படின்ற சொல்லக்கூடிய மாணவர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்திருக்கான். அப்போது இவன் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு இருக்கான். கிட்டத்தட்ட இவன் இந்த 5 ஆண்டுகள் ஆன பின்னாடி கூட அந்த இடமாற்றம் நடந்த போது இவன் இந்த பகுதியில் தன்னுடைய பெட்டி, அதாவது வேற பள்ளிக்கு மாற விரும்பும் போது இவனோட டிசி அந்த பெட்டியில வச்சிருக்கும் போது எதிர்பாராத மழையின் காரணமாக இவன் டிசி முற்றிலுமாக நடைந்து விட்டது. அதனால் தற்போது வரை இவன் ஸ்கூல் டிராப் அவுட் லிஸ்ட்ல தான் சேர்ந்திருக்கா. இதுவரைக்கும் அவன் பள்ளியில போறதுக்கான வாய்ப்பு இதுவரை கிடைக்கல. இதே போன்று இங்க இருக்கக்கூடிய சுமார் 10 மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 மாணவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சத்தியமணி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். உனக்கு உங்க அதாவது நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சார் நான் பாரதி நகர்ல இருக்கும்போது +1 படிச்சிருந்தேன் சார். அங்கேருந்து இங்கே வந்தோம். அங்கே வீடு காலி பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்தோம். இங்கே வந்ததோட சரி சார், என்னால் ஸ்கூல் போக முடியல. இங்கே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது இல்லாமல் மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக கரண்ட் ஷாக் அடிக்கும். வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடும். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்க ஒரு பையன் கூட ஹேண்டிகேப் போயிட்டான். அதனால் பசங்க எல்லாரையும் ஸ்கூல் போக முடியல. இவனுங்களுக்கும் ஜுரம் எல்லாம் வந்துடும். கஷ்டப்பட்டு தான் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இங்கே இருக்கவங்க யாருக்குமே ஒரு சுத்தம்னதே இல்லை. அதே மாதிரி கரண்ட் வசதியும் இல்லை எங்களுக்கு. இப்போ பசங்க படிக்கணும்னா கரண்ட்டு தேவை, அதுக்கும் இல்லை. பசங்களுக்கு +2 படிக்கிற ஒரு சில பசங்க தான் படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கும் இப்போ கரண்ட் எதுவுமே எந்த வசதியும் இல்லை. சாப்பாடு வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, எதுவுமே இல்லை சார் இங்கே. அதனால் கலாநிதி சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மொத்தம் 188 குடும்பங்கள் இருக்கு. சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சுமார் அதாவது செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பெரும்பாலான மாணவர்கள் சுமார் 5லிருந்து 10 மாணவர்கள் வரைக்கும் இங்கே டிராப் அவுட்ஸ், அதாவது இடைநிற்றல் மூலியமா தங்களுடைய பள்ளி கல்வியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு தொடர்ச்சியாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதன் காரணமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் +2 முழாண்டு தேர்வு வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் பள்ளியில் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியல. இதனால தொடர்ச்சியாக இங்க அதிகமா படிச்சிருக்கவங்களே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் டிகிரி முடிச்சிருக்காரு. மற்ற பெரும்பாலும் யாருமே பிஜி முடிச்சவங்க யாருமே கிடையாது. இங்க டிகிரி முடிக்கிறது ஒரு பெரிய எங்களுக்கு சவாலான விஷயம் அப்படின்னு தான் நம்ம மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. கலாநிதி, இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இந்த குடியிருப்பையும் மீறி மறுபக்கம், அதாவது வருங்கால சந்ததியினர் பாதிக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த பகுதி மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். கலாநிதி.